என் தங்கமே, உன் அப்பன் கருப்பன் இன்று உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்ல வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, உன் மீது விழவந்த ஒரு பழியை இந்த கருப்பன் என் மீது போட்டுக்கொண்டேன். ஆனால் இதற்கு மேலும் பொறுக்க முடியாது. இதற்கு மேலும் இந்த பழியை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. உடனடியாக இந்த பழியை நீ துடைக்க வேண்டும். அதனால் இன்று உன் கருப்பன் உன்னிடத்தில் இந்த விஷயத்தை சொல்லிவிட வேண்டி நான் வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, உன்னோடு கருப்பன் உடன் வரும் நேரங்கள் எல்லாமுமே இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி வரக்கூடிய விஷயங்கள் அத்தனையையும் நான் உனக்கெனவே சொல்லி கொண்டிருக்கின்றேன். உன்னை தேடி வருவது எல்லாமும் என்னவென்று நீ சரியாகவே புரிந்து கொள்ளத்தான் வேண்டும். நடப்பது ஒவ்வொன்றையும் நீ உணரத்தான் வேண்டும். என்ன நடந்தாலும் என் பிள்ளைக்கென நான் சொல்லித்தரக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாமும் நீ முழுக்க முழுக்க கவனமாக புரிந்து கொண்டால் மட்டும்தான் உன்னை தேடி நான் வருவதை நிச்சயமாக உன்னால் என்னவென்று தெரிந்து கொள்ள முடியும். கருப்பன் ஒன்றை உனக்கு எடுத்துச் சொல்லும் இந்த காலம் இனி நடக்கும் எல்லாமும் நமக்கு சரியாகவே நடக்கிறது என்று நீ நினைத்து கொண்டிருக்கிறாய். அதே நேரம் உன்னை தேடி எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் அவு ஒன்றுமே இல்லாதது போலவும் நீ இருக்கிறாய். அப்படியானால் கருப்பன் உன் வாழ்க்கையில் என்ன செய்து கொண்டிருக்கின்றேன்? பல தருணங்களில் பல பிரச்சனைகள் நீ வரும் என்று நினைத்து கொண்டிருக்கும் பொழுதெல்லாம் பிரச்சனைகளே இல்லாத ஒரு நிலையை நான் உனக்கு உருவாக்கி இருக்கிறேன். அப்படியானால் அது எப்படி நடந்தது என்று ஒரு முறையாவது யோசித்து பார்த்திருக்கிறாயா? முழுக்க முழுக்க இந்த கருப்பனின் முயற்சியால் மட்டும்தான் அது நடந்தது. முழுக்க முழுக்க இந்த கருப்பன் உனக்கு செய்த நன்மைகளால் மட்டும்தான் அது நடந்தது. கருப்பன் நான் அப்படி என்ன செய்து விட்டேன் என்று தானே கேட்கிறாய். இந்த கருப்பன் அந்த நேரத்தில் இந்த வாழ்க்கையில் உனக்கு வரவிருந்த பெரிய பெரிய பிரச்சனைகளை எல்லாமும் நான் தடுத்து நிறுத்தியதோடு மட்டுமல்ல, அதன் வீரியம் குறையாமல் இருந்ததனால் கருப்பன் அதை நான் ஏற்றுக்கொண்டேன். அதன் பிறகு இதையெல்லாமும் என்னவென்றும் ஏதுவென்றும் நான் புரிந்து கொள்ள நினைக்கும் இந்த நேரத்தில் சட்டென்று இந்த பிரச்சனைகள் இன்னமும் பெரிதாக உருவெடுக்கிறது. நாம் தான் அந்த பிரச்சனைகளை நமதாக்கி கொண்டோமே. அதன் பிறகும் எதற்காக இந்த பிரச்சனைகள் இங்கு நடக்கிறது? அதன் பிறகும் எதற்காக இங்கு சோதனைகள் நடக்கிறது என்று யோசித்து கொண்டிருக்கும் பொழுதுதான் கருப்பன் உன்னுடைய செயல்பாடுகளை எல்லாமும் கண்டேன். அதன் பிறகுதான் கருப்பனுக்கு இப்பொழுது உடனடியாக பேசிவிட வேண்டும் என்ற எண்ணம் வந்தது. கருப்பன் உடனடியாக இந்த குழப்பத்தை தீர்த்துவிட வேண்டும் என்று நினைத்து விட்டேன். இதற்கு மேலும் இந்த பழியை நான் என் தலைமையில் போட வேண்டிய அவசியம் எனக்கில்லை. ஏனென்றால் மீண்டும் மீண்டும் இந்த பிரச்சனைகள் பெரிதாக அவதாரம் எடுப்பதற்கு நீதான் காரணமாகிவிட்டாய். என்றோ முடிய வேண்டிய ஒரு சோதனை, என்றோ முடிய வேண்டிய ஒரு பிரச்சனை இன்னமும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்றால் அதனை என் பிள்ளை கட்டாயமாக நீ என்னவென்று யோசிக்கத்தான் வேண்டும். அதனை என்னவென்று நீ உணரத்தானே நினைத்திருக்க வேண்டும். ஆனால் அதை எல்லாமுமே நீ மறந்து விட்டாய். எங்கோ சென்றது எங்கோ போனது போல நமக்குத்தான் எதுவும் நடக்கவில்லையே என்று நீ மிகவும் அதிகமான மனதைரியத்தோடு இருந்து விட்டாய். எவ்வளவு நடந்தாலும் அதை பற்றிய கவலைகள் உனக்கில்லை. எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் அதை பற்றிய சிந்தனைகள் உனக்குள் இல்லை. என்னவென்றும் ஏதுவென்றும் என் பிள்ளை யோசித்து நீ கொஞ்சம் கூட இந்த பிரச்சனைகள் நடந்து முடிந்த பயமே உனக்கில்லை. நமக்கு வரவிருந்த கஷ்டம் வராமல் போனதோடு எல்லாமும் முடிந்ததாக நீ நினைக்கிறாய். யார் நமக்கு பதிலாக இந்த கஷ்டத்தை வாங்கி கொண்டால் என்ன, அதனால் நமக்கு என்ன என்றுதான் நீ நினைத்து கொண்டிருக்கிறாய். ஆனால் சுற்றி இருந்து இங்கு நடந்த ஒவ்வொரு விஷயங்களினாலும் உனக்கு பதிலாக பாதிக்கப்பட்டு கொண்டிருப்பது இந்த கருப்பன் அல்லவா? அந்த பழியையும் பாவத்தையும் நான் தூக்கி சுமப்பதனால் என் மனபாரம் அல்லவா இங்கு அதிகரித்து கொண்டிருக்கின்றது. ஏதாவது ஒரு வகையில் இதனை சரி செய்து விட மாட்டோமா என்று நினைத்து நானும் போராடி கொண்டிருக்கும் பொழுது இந்த பிரச்சனைகளை எல்லாம் எப்படியாவது தவிர்த்து விட வேண்டும் என்று நான் யோசித்து கொண்டிருக்கும் பொழுது
இதற்கு மேலும் இனிமேல் இதனை சரி செய்யவே முடியாது என்ற நிலையில் நீ பிரச்சனைகளை உருவாக்கி வைத்திருக்கின்றாய். எதிலுமே கவனமில்லை. தன்னை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களின் மீது எப்பொழுதுமே சிந்தனைகள் இல்லை. என்ன நடந்தால் என்ன, ஏது நடந்தால் என்ன, எல்லாவற்றையும் நாம் பார்த்து கொள்ள வேண்டும் என்று நீ நினைக்காமல், எதை பற்றி நமக்கென்ன, அதைத்தான் வேறு யாரோ நமக்கு பதிலாக பெற்றுக்கொள்கிறார்களே என்றுதான் நீ நினைத்து கொண்டிருக்கிறாய். என் குழந்தையே, தெய்வம் ஒரு முறை உனக்கு இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்ததற்கு முழுக்க முழுக்க காரணம் என்ன தெரியுமா? நீ எதையுமே இந்த வாழ்க்கையில் மனதார ஏற்றுக்கொண்டதுதான். உன்னை இது போன்ற பிரச்சனையிலிருந்து தெய்வம் காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்ததற்கு முழுக்க முழுக்க காரணம், மீண்டும் உன்னை எந்த பிரச்சனைகளும் தொடராதபடி உனக்காகவே உடனிருந்து ஒவ்வொன்றையும் தெய்வம் செய்து கொடுக்க நினைத்தது. அந்த நிலையில் உன்னுடைய சூழ்நிலையை கண்டு தெய்வம் உனக்காக வருத்தம் கொண்டது. உடனடியாக உன்னை இந்த பிரச்சனையிலிருந்து மீட்டெடுக்க ஒவ்வொரு அடியையும் தெய்வம் எடுத்து வைத்தது என்பதுதான் உண்மை. ஆனால் என் பிள்ளை, இப்பொழுது உன்னுடைய செயல்பாடுகளை எல்லாம் பார்த்தால் அன்று தெய்வம் உனக்கு உறுதுணையாக இருந்தது தவறு என்பது போலல்லவா ஆகிவிடுகின்றது. அன்று உனக்கு இந்த விஷயத்தில் துணை இருந்திருக்க வேண்டாமோ, இந்த கஷ்டத்தை நீயே அனுபவித்துக்கொள் என்று விட்டிருக்க வேண்டுமோ என்று தெய்வம் நினைக்கும்படியான ஒரு சூழ்நிலைக்கு நீ தெய்வத்தையே தள்ளிவிட்டு கொண்டிருக்கிறாய் என்பதனை நீ மறந்து விடாதே. இது போன்ற நிலையில் தெய்வத்தை நீ நிச்சயமாக நிற்க நினைத்திருக்க கூடாது. அப்படி என்ன தவறு செய்து விட்டேன் கருப்பா? நீ வேறு எதையாவது சொல்லி கொண்டிருக்கிறாய். நான் இருக்கின்ற வேதனைகளும் துன்பங்களும் போதாதா? இன்னமுமா என்னை நீ துன்பப்பட வைக்க நினைத்து விட்டாய் என்று நீ யோசிக்கிறாய் அல்லவா? என் குழந்தையே, நிச்சயமாக கருப்பன் எதையும் உனக்கு அரைகுறையாக சொல்லிவிட மாட்டேன். உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாகவே தான் நான் உனக்கு எடுத்துச் சொல்வேன். அதுபோல இப்பொழுது நீ செய்து கொண்டிருக்கின்ற சில செயல்பாடுகள் எல்லாமுமே இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கு பல வேதனைகளையும் துன்பங்களையும் சோதனைகளையும் தந்த பொழுதிலும் அதை நீ உணராமல் போனதுதான் இத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணம். நமக்கு ஆபத்து காலத்தில் ஒருவர் உதவி செய்கிறார் என்றால் அதை நாம் நிச்சயமாக பெரிதாக எண்ணி அவர்கள் செய்த அந்த காரியங்களுக்கு அவர்களுக்கு நன்றி செலுத்தும் விதமாக மீண்டும் அதுபோன்ற ஒரு பிரச்சனையில் நாம் சிக்காமல் தானே இருக்க வேண்டும். அதை விடுத்து நீ மீண்டும் மீண்டும் அதுபோன்ற ஒரு பிரச்சனைக்குள்ளேயே இருந்து கொண்டிருப்பாயானால் அது அவர்களுக்கும் வேதனையை தானே கொடுக்கும். இப்படிப்பட்டவர்களை எதற்காக நாம் உயிர் கொடுத்து அன்று காப்பாற்ற வேண்டும்? எதற்காக நாம் இவர்களுக்கு இந்த நல்லதை செய்திருக்க வேண்டும்? அனுபவித்து விட்டு போகட்டுமே என்று தானே விட்டிருக்க வேண்டும். அவர்கள் செய்த தவறுகளை அவர்களே தாங்கிக் கொள்ளட்டும் என்று தானே விட்டிருக்க வேண்டும். அப்படி செய்யாமல் இப்படி அவர்களுக்கு கொடுத்த இடத்தினால் இன்று அவர்கள் மிகப்பெரிய அளவில் மற்றவர்களின் கெடுதல்களையும் சோதனைகளையும் என்னவென்று பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். இனி நடக்கும் விஷயங்களை எல்லாமும் நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இனி நடக்கும் உண்மைகளை எல்லாமும் நிச்சயமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சரியான ஒன்றை நாம் தெளிவுபட உணர்ந்திருக்க வேண்டும். தெய்வமோ யாரோ எதுவாக இருந்தாலும் நம்மை சூழ்ந்து வரும் துன்பங்களிலிருந்து நம்மை மீட்டெடுக்க ஒருவர் முன்வரும் பொழுது அவர்களுக்கு எப்பொழுதும் நாம் நன்றி கடன் பட்டிருக்க வேண்டும். அந்த நன்றியை நீ அதை கொடுத்து இதை கொடுத்து எல்லாம் சரி செய்ய வேண்டாம். என் பிள்ளையே, அவர்கள் செய்த காரியத்தை, அவர்கள் உனக்கு உதவி செய்த விஷயத்தை மீண்டும் உன் வாழ்க்கையில் நீ நடக்காமல் பார்த்து கொண்டாலே அது போதும். அந்த பிரச்சனைகள் மீண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் வராமல் நீ தடுத்திருந்தாலே அது போதும். நீ நல்ல நிலையில் இருப்பதை அவர்கள் பார்த்து பெருமகிழ்ச்சி அடைவார்கள் அல்லவா? நீ என்ன நிலையில் இருக்கிறாய் என்பதனை அவர்கள் பார்க்கும் பொழுது அவர்கள் காப்பாற்றிய இடத்தை விட நீ மோசமான நிலையில் இருந்து விட்டாயானால் ஒரு பொழுதும் அவர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது.
ஒருபொழுதும் அவர்களால் அதை நிச்சயமாக உணர முடியாது. மேலும் மேலும் உனக்கு துன்பங்களையும் சோதனைகளையுமே இவர்கள் தருவார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, இவர்களுக்கு நீ கொடுத்த இடமும் இவர்களுக்கு நீ கொடுத்திட்ட இந்த சூழ்நிலையும் இப்பொழுது உன்னை அதிகப்படியாக வேதனைப்பட வைத்திருக்கிறது என்பதனை மறந்து விடாதே. அதிகப்படியான சோதனைகளை உனக்கு தந்திருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. உன் கருப்பன் நான் உனக்கு சொல்லப் போகும் இந்த விஷயத்தை நீ கவனித்திருப்பது உண்மை என்றால் என் தங்கமே, இதற்கு முன்னால் எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையில் நீ சிக்கினாய் என்று சற்று சிந்தித்து பார். உதாரணத்திற்கு நான் உனக்கு ஒரு பிள்ளையின் வாழ்க்கையில் நடந்த உண்மை கதையை சொல்லவா? என் பிள்ளை ஒன்று தன்னுடைய இளம் வயதில், அதாவது ஒரு பெண் குழந்தை, அது தன்னுடைய இளம் வயதில் ஒரு ஆண் நண்பரோடு பழகுகின்றது. அவர்களின் மீது உண்மையான அன்பு கொள்கிறது. கடைசியில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றத்தை இந்த வாழ்க்கையில் சந்திக்கிறது. அந்த ஏமாற்றத்தை அந்த பிள்ளையால் ஒரு நொடி பொழுது கூட தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. அந்த ஏமாற்றம் அவளை நிலைகுலையச் செய்கிறது. கலங்குகிறாள், அழுகிறாள், புலம்புகிறாள். மேலும் மேலும் நடந்த விஷயத்தையே நினைத்து அவள் அங்கே வருந்திக் கொண்டும் வேதனை பட்டு கொண்டும் இருக்கிறாள். தனக்கு இப்படி ஆகிவிட்டதே, நாம் உயிராக நினைத்த ஒருவரை இனிமேல் எப்படி நம்மால் மறக்க முடியும்? நாம் உயிராக நினைக்கின்ற ஒரு விஷயத்தை எப்படி நாம் இல்லை என்று ஆக்க முடியும் என்று சொல்லி மேலும் மேலும் மனம் கலக்கம் கொண்டு அவள் நின்று கொண்டிருக்கின்றாள். சரி, அந்த நேரத்தில் தெய்வம் அவளுக்கு என்ன உதவி செய்கிறது தெரியுமா? இந்த பிரச்சனையிலிருந்து அவளை மீட்டெடுக்கிறது. அதாவது இந்த விஷயம் வெளியில் தெரிந்து இவளின் மீது பழியை போட ஒரு கூட்டமே தயாராக இருந்தது. இப்படி ஒருவருடன் இவள் பழகி கொண்டிருக்கின்றாள் என்று சொல்லி இவளின் மீது பழியை போட ஒரு கூட்டமே அங்கு தயாராக இருந்தது. ஆனால் அந்த பழியை அவள் மீது போட விடாமல் தெய்வம் அந்த சூழ்நிலையில் தடுத்து நிறுத்தியது. அந்த சூழ்நிலையில் தெய்வம் இதையெல்லாம் தடுத்து நிறுத்தியதோடு மட்டுமல்லாமல் அவளுக்கு நல்லதொரு வழியையும் அதன் பிறகு காண்பித்து கொடுத்தது. இந்த பிரச்சனை பெரிதாகதனால், இந்த பிரச்சனை அவளுக்கு வராததனால் அவள் அந்த நேரத்தில் எதை உணர்ந்திருக்க வேண்டும்? இந்த வாழ்க்கையில் நமக்கு இனிமே இப்படி ஒரு பிரச்சனை வராமல் நாம் தடுத்து நிறுத்த வேண்டும் என்றுதானே அவள் யோசித்திருக்க வேண்டும். ஆனால் அவளோ அதையெல்லாமும் சிந்திப்பதை விட்டுவிட்டு இந்த வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு விஷயங்களையும் மறந்துவிட்டு மேலும் மேலும் இதுபோலவே இன்னொரு பிரச்சனையை அவள் தேடிக்கொள்கிறாள் என்றால் அதை நான் எப்படி பொறுத்து கொள்ள முடியும்? இந்த கருப்பனால் அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்றுதான் நான் கேட்கிறேன். என் குழந்தையே, கருப்பன் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு நேரங்களிலும் உன்னை சுற்றி வரக்கூடிய விஷயங்கள் அத்தனையையும் நீ முழுக்க முழுக்க சரியாக என்றுமே புரிந்து கொண்டிருக்க வேண்டும். உன்னை சுற்றி நடப்பது எல்லாமும் எதற்கானது என்பதனை கட்டாயமாக நீ தெரிந்து கொண்டிருக்க வேண்டும். அப்பன் உனக்கு சொல்லும் விஷயங்களை நீ புரிந்து கொண்டிருந்தாயானால் இது போன்ற சோதனைகள் வராமல் நிச்சயமாக அத்தனையையும் தடுத்து நிறுத்தி இருக்கலாம். ஆனால் நீ செய்த விஷயம், நீ செய்த காரியம் இப்பொழுது மீண்டும் மீண்டும் இந்த தவறுக்குள்ளேயே சிக்கிவிடுகிறது. அதாவது அந்த பெண் மீண்டும் புதிய ஒரு ஆண் நண்பரை தேர்ந்தெடுக்கிறாள். அதுவும் ஏமாற்றுக்காரன் என்று தெரியாமல் தான். உண்மையான அன்பு என்றால் என்னவென்று புரிந்து கொள்ளக்கூடிய பக்குவம் அவளுக்கு இல்லை. அப்படியானால் கொஞ்சம் பொறுத்திருக்க வேண்டும். இந்த வாழ்க்கையில் உண்மையானவர்களை நமக்கு நிச்சயமாக தெய்வம் அடையாளப்படுத்தும் என்று பொறுத்திருக்க வேண்டும். ஒன்று இல்லை என்றால் இன்னொன்று. அது என் மனதிற்கு ஆறுதல் படுத்துகிறது. நான் இப்படியே வேதனையில் இருக்க முடியுமா? நான் அடுத்த நகர்வை நோக்கி செல்ல வேண்டாமா என்று கேட்கலாம். உண்மைதான், இல்லை என்று அப்பன் சொல்லவில்லையே. ஆனால் அதற்காக ஏற்கனவே பட்ட ஒரு துன்பத்தை மீண்டும் அனுபவிக்க தயாராக இருக்கலாமா? இதை நான் ஒருபொழுதும் அனுமதிக்க முடியாதல்லவா? உன்னை சூழ்ந்து வரக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாமும் நீ ஒன்றன் பின் ஒன்றாக சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும்.
கருப்பன் சொல்வது போல இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு எப்பொழுதுமே நல்லதொரு பதிலை கொடுக்க வேண்டும். கருப்பன் உடனிருந்து உனக்கு சொல்லிக் கொடுக்கும் இந்த விஷயங்களை எல்லாமும் என் பிள்ளை நீ எப்பொழுதுமே தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்படியே சென்றுவிடக்கூடாதல்லவா? நான் எத்தனை முறைதான் உன் மீது ஒரு பழி வராமல் அதனை தடுக்க முடியும்? மீண்டும் மீண்டும் செய்த ஒரு தவறையை இங்கு யாரும் செய்யக்கூடாது என்பதற்காகத்தான் கருப்பன் இதையெல்லாமும் உன்னிடம் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். இது போன்ற விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கும் பட்சத்தில் அது மேலும் மேலும் உனக்கு துன்பங்களை உருவாக்கும் என்பதனை மறக்கக்கூடாது. இதிலிருந்து மீண்டு வர வேண்டிய நேரம். இந்த வாழ்க்கையை நீ நிச்சயமாக சரியாகவே புரிந்து கொள்ள வேண்டிய நேரம். இதற்கு மேலும் யாரும் நமக்கு உதவ மாட்டார்கள் என்பதனை நீ உணர வேண்டிய நேரம். எதையுமே நாம் புரிந்து கொண்டும் தெரிந்து கொண்டும் அடுத்த நிகழ்வை நாம் நடத்த வேண்டி நாம் நகர்ந்து செல்லத்தான் வேண்டும். இப்படியே இருக்கும் பட்சத்தில் நமக்கு இனிமேல் வரக்கூடிய வேதனைகளையும் சோதனைகளையும் யாரும் நமக்காக எதிர்கொள்ள மாட்டார்கள் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். நமக்காக ஒருபொழுதும் யாரும் வந்து நிற்பது இல்லை என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது என்னவென்று யோசிக்கின்ற சுயநலமான மனிதர்கள் உலகம் எப்பொழுதும் தன்னை பற்றித்தான் சிந்திக்கும். வேறு யாருடைய நலனை பற்றியும் அவர்கள் ஒருபொழுதும் சிந்திப்பது கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது நீ மட்டும் இது போன்ற விஷயங்களுக்காக மற்றவர்களிடமிருந்து இனிமேல் எந்த உதவியையும் ஒருபோதும் எதிர்பார்க்க கூடாது என்பதனை முதலில் புரிந்து கொள். எதற்காகவும் இவர்களிடம் சென்று நிற்கக்கூடாது என்பதனை முதலில் புரிந்து கொள். நான் இருக்கும் இந்த நேரம் இனிமேல் உனக்கு ஆச்சரியத்தையும் அதிசயத்தையும் கொடுக்க வேண்டும். கருப்பன் சொல்ல சொல்ல இந்த வாழ்க்கையில் உனக்கு மேலும் பல வெற்றிகள் நிச்சயமாக குவியத்தான் வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருப்பதில் உனக்கு என்னவெல்லாம் இந்த வாழ்க்கை கொடுக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டு கருப்பன் சொல்லும் பொழுது என்னவெல்லாம் உனக்கு நடக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல உன்னை நல்ல மாற்றங்களுக்குள் நீ கொண்டு வர தயாராகு. எந்த பழியையும் நீ தூக்கி சுமக்கவும் வேண்டாம். உனக்காக சுமக்கின்றவர்களிடம் நீ நிச்சயமாக எதையும் இழக்கவும் வேண்டாம். என் குழந்தையே, நீ செய்யும் விஷயங்களை நீ எப்பொழுதுமே சரியாகவும் தெளிவாகவும் செய்தாலே போதும். எப்பொழுதும் ஒரு முறை பட்ட பிறகு அதே பிரச்சனையை மீண்டும் தலையில் தூக்கி சுமக்க நீ நினைக்கக்கூடாது என்றுதான் கருப்பன் இத்தனை நேரம் உன்னிடத்தில் பேசிக்கொண்டிருக்கின்றேன். இந்த விஷயங்களினால் நீ இனிமேலும் வருந்தி நிற்கக்கூடாது. உன்னை ஆட்டி படைத்த சோதனைகளும் துன்பங்களும் இனி உன்னிடம் ஒருபொழுதும் நிற்கக்கூடாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். வேதனைகளும் சோதனைகளும் யாருக்குத்தான் இல்லை? கடந்து வாழ்வதுதான் வாழ்க்கை. இதையெல்லாமும் தாண்டி ஒரு நிலையை பெறுவதுதான் வாழ்க்கை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருந்து உனக்கு சொல்லித்தரும் இந்த விஷயங்களை எல்லாமும் நீ தெளிவாக தெரிந்து கொண்டு அதிலிருந்து ஒவ்வொன்றையும் நீ கொஞ்சம் கொஞ்சமாக பெற்றிட வேண்டும் என்பதனை மறக்காதே. கருப்பன் உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு நிலைகளையும் உன்னிப்பாக கவனித்து உனக்கு சொல்லித்தருவதற்கு முழுக்க முழுக்க இதுதான் காரணம். எப்படிப்பட்ட பிரச்சனைகளிலும் என் பிள்ளை நின்று வருந்தக்கூடாது, இனிமேலும் எதையாவது யோசித்து கலங்கக்கூடாது என்றுதானே நான் மீண்டும் மீண்டும் உன் முன்னால் வந்து நிற்கிறேன். இனியாவது இதையெல்லாமும் நீ தெரிந்து புரிந்து கொண்டால் அது போதும். உன்னை தேடி வரும் விஷயங்களில் கருப்பன் இருக்கிறேன் என்பதனை தெரிந்து கொள். எந்த ஒரு விஷயத்திலும் பட்ட பிறகு மீண்டும் அதற்குள்ளேயே நாம் சிக்கிவிட எண்ணக்கூடாது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். மேலும் மேலும் இந்த பிரச்சனைகள் உனக்கு வருவதை நான் அனுமதிக்க மாட்டேன். நீயும் அதுபோல கவனமாக இருந்து விட்டால் அது போதும். நல்லது நடப்பதை நிச்சயமாக தெரிந்து கொள்ள முடியும்.
நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை ஆட்டி படைப்பதை நிச்சயமாக இனி உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியும் என்பதுதான் உண்மை. கருப்பன் இருக்கும் பொழுது இனி எதற்கும் என் பிள்ளை நீ கலங்காதே. என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.